Hi Vivek, மெண்டேவல்ஸ் அண்ட் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம ரெண்டு மிக முக்கியமான காரோட கம்பேரிசன் ரிவ்யூ தான் கொடுக்க போறோம். அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கியாவோட சிரோஸ்ங்கிற கார், இரண்டாவது கார்ங்கிறது டாடா நெக்ஸான்ங்கிற கார். கியா சிரோஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் ஆன ஒரு கார். இந்த கார் லான்ச் ஆகும்போது இதோட எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், டிரைவிங்குடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இப்படி பல விதத்தில் இந்தியன் கார் மார்க்கெட்டில் இந்த செக்மெண்ட்டில் பக்காவான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய அளவில் இந்தியன் கார் மார்க்கெட்டில் இந்த கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் இதே செக்மெண்ட்டில் மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு காராக, குறிப்பாக சேஃப்டியுடைய அடிப்படையில் இருக்கலாம், இல்லை இன்டீரியர் கம்ஃபோர்ட், எக்ஸ்டீரியர் லுக், இதனுடைய ஃபீச்சர்ஸ், ரீசேல் வேல்யூ எதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு காருடைய ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம இந்த ரிவ்யூவில் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களை யாராவது கியா சிரோஸ், டாடா நெக்ஸான் இந்த ரெண்டு காரில் எந்த காரை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்லையோ ஆசிலேஷன்லையோ இருக்கிறீங்கன்னா இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார் குறிப்பிட்ட செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கியா சிரோஸ், டாடா நெக்ஸான் இந்த காரோட கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேனுடைய விலையும் காண்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களை யாராவது வேணா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். முதலாவது செக்மெண்ட் இந்த ரெண்டு காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கியா சிரோஸுடைய தமிழ்நாடு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 9,70,000 ஆரம்பிச்சு 16,50,000 இது வரைக்கும் அவங்க ஃப்ரீஸ்டான ஒரு ப்ரைஸை இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. இதனால தான் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு நான் சொல்கிறேன். இதுலேருந்து மேக்ஸிமம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 50,000 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டாடா நெக்ஸானுடைய தமிழ்நாடு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸுங்கிறது 9,46,000 ஆரம்பிச்சு 19,51,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய ஜனவரிக்கு பிறகு 2% 3% வரைக்கும் இதனோட ப்ரைஸ் ரேஞ்ச் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஃபியூல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே பெட்ரோல், டீசல் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், டீசல் ரெண்டுலையுமே உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டு கார்களுமே டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பெட்ரோல், டீசலில் எந்த ஆப்ஷன் எடுக்கனாலும் ரெண்டு கார்லையுமே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இப்போ இரண்டாவது செக்மெண்ட்டாக இந்த ரெண்டு கார்லையுமே என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, எந்த கார் அதிகப்படியான கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெந்தை பொறுத்த வரைக்கும் டாடா நெக்ஸான் 3995 மில்லிமீட்டர், அதே உங்களுக்கு கியா சிரோஸை பொறுத்த வரைக்கும் 3995 மில்லிமீட்டர், எந்த மாறுபாடும் கிடையாது. விட்த்தை பார்க்கும்போது டாடா நெக்ஸான் 1805 மில்லிமீட்டர், அதே உங்களுக்கு கியாவுடைய சிரோஸை பொறுத்த வரைக்கும் 1804 மில்லிமீட்டர். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மில்லி தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க டாடா நெக்ஸானில். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதே ஹைட்டை பார்க்கும்போது டாடா நெக்ஸான் 1680 மில்லிமீட்டர், கியாவுடைய சிரோஸை பொறுத்த வரைக்கும் 1620 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கியா சிரோஸோடையும் டாடா நெக்ஸான் 60 மில்லிமீட்டர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வண்டிக்குள்ள உட்காந்துருக்கும்போது இதுக்குண்டான ஹெட்ரூமில் உங்களுக்கு கண்டிப்பாக டாடா நெக்ஸான் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ லென்த், விட்த், ஹைட் இந்த மூணுமே அடிப்படை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கியா சிரோஸ் நமக்கு இது வரைக்கும் ஃபிசிக்கலாக வரல. அதே நேரத்தில் டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் இதோட ஃப்ரண்ட் ரோ அட்டகாசமான கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய இருக்கார். செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ஜேர்னிக்கு ரெண்டு பேருக்கு பக்கவான கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அதே நீங்கள் ஒரு 100-150 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணுறதா இருந்தால் 3 பேருக்குமே இந்த ஒரு கார் அற்புதமான கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் லென்த், விட்த், வீல் பேஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கியா சிரோஸுமே டாடா நெக்ஸானுக்கு ஈக்குவலான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் டாடா நெக்ஸான் 2550 மில்லிமீட்டர், கியானுடைய சிரோஸ் 2498 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் டாடா நெக்ஸான் 465 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதே கியா சிரோஸை பொறுத்த வரைக்கும் 382 லிட்டர் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கியா சிரோஸை விடையும் டாடா நெக்ஸான் 83 லிட்டர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக டாடா நெக்ஸானுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். டாடா நெக்ஸானுடைய 465 லிட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 பேருடைய கார்கோவை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அதே கியா சிரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேருடைய கார்கோவை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். 4வது நபருடைய கார்கோவை கொஞ்சம் டைட்டாக தான் எடுக்க முடியும். 5வது நபருடைய கார்கோவை கண்டிப்பாக இந்த காரில் எடுக்க முடியாது அப்படிங்கிறத இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ மூணாவது செக்மெண்ட்டாக இந்த ரெண்டு கார்லையுமே என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஜின் டெலிவரி பண்ணக்கூடிய பவர் என்ன, டார்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கியா சிரோஸ், டாடா நெக்ஸான் ரெண்டுலையுமே உங்களுக்கு பெட்ரோல், டீசல் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் டாடா நெக்ஸானில் சிஎன்ஜி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கியா சிரோஸில் சிஎன்ஜி ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கியா சிரோஸில் உங்களுக்கு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது டாடா நெக்ஸானுமே உங்களுக்கு 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் கியா சிரோஸ் 120 PS பவர் டெலிவர் பண்ணுது. அதே டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் இதுவுமே 120 PS பவர் தான் டெலிவர் பண்ணுது. டார்க்கை பார்க்கும்போது கியா சிரோஸ் 172 நியூட்டன் மீட்டர் டார்க், அதே டாடா நெக்ஸான் 170 நியூட்டன் மீட்டர் டார்க்.
நீங்கள் பவர் டார்க் ரெண்டுமே வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்லையுமே எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. ஈக்குவலான பவர் ஈக்குவலான டார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக டிரைவிங் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வண்டியை டியூன் பண்ணி ஓட்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சின்ன மாறுதல் இருக்குமே தவிர, அதாவது உங்களுடைய ஹேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி மாறுதல் இருக்குமே தவிர வண்டியோட பெர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக ரெண்டு வண்டியிலுமே பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கியா சிராஸில் உங்களுக்கு 6 ஸ்பீடில் மேனுவல் கூடவே 6 ஸ்பீடில் டிசிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அற்புதமான டெக்னாலஜி. அதை டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி. நீங்கள் ஒரு ஓட்டும்போது கண்டிப்பாக லேகோ எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக கியா சிராஸினுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டான டிரைவிங் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 ஸ்பீடில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, 6 ஸ்பீடில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கூடவே 5 ஸ்பீடில் ஏஎம்டி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க, கூடவே 7 ஸ்பீடில் டிசிடி டெக்னாலஜி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஎம்டி டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் நீங்கள் எடுக்கும்போது இதோட காஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது நீங்கள் 7 ஸ்பீட் டிசிடி டெக்னாலஜியில் எடுக்கும்போது கண்டிப்பாக இதோட காஸ்ட் ஒரு படி மேலே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் கியா சிராஸ் டாடா நெக்ஸான் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் கிடைக்கிறதுக்கு டாடா நெக்ஸான் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்கக்கூடிய 7 ஸ்பீட் டிசிடி ஓரளவு ஒரு சின்ன ஒரு மைனர் டிஃபரன்ஸில் கியா சிராஸை பின்னுக்கு தள்ளிக்கிட்டு டாடா நெக்ஸான் முன்னால் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இது உங்களுக்கு பெரிய அளவில் ஃபீல் ஆகாது. நீங்கள் வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா டிசிடி டெக்னாலஜி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்டோமேட்டிக் காருமே ஒரு பெர்ஃபெக்டான டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இருந்தாலும் உங்களை யாராவது எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஓட்டி பார்த்து எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். டீசல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கியா சிராஸ்ல 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க, இது 116 PS பவர். அதே டாடா நெக்ஸனை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க, இது 118 PS பவர். டார்க்கை பொறுத்த வரைக்கும் கியா சிராஸ் 250 நியூட்டன் டார்க், டாடா நெக்ஸனை பொறுத்த வரைக்கும் 260 நியூட்டன் டார்க் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுலயுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் 6 ஸ்பீட்ல மேனுவல் கூடவே 6 ஸ்பீட்ல ஆட்டோமேட்டிக் கொடுத்திருக்காங்க. டாடா நெக்ஸனை பொறுத்தவரை இங்கேயுமே உங்களுக்கு 6 ஸ்பீட்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட்ல ஏஎம்டி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காருமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான வித்தியாசங்கள் கண்டிப்பாக கிடையாது. ரொம்பவே மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கே தவிர நீங்கள் பெரிய அளவான வித்தியாசம் இந்த ரெண்டு காலம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஜின் அடிப்படையாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே ஒரு முறை ஓட்டி பார்த்து எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ 4வது செக்மெண்ட்டாக மிக முக்கியமான செக்மெண்ட், அதாவது ஃபீச்சர்ஸ் அடிப்படையில் இந்த ரெண்டு கார்லையுமே என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். முதன்மை எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் எல்இடி ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. எல்இடி டெய்லைட்டை பொறுத்த வரைக்கும் கியா சிராஸ்ல உங்களுக்கு மோனோடோன்ல கொடுத்துருக்காங்க, அது டாடா நெக்ஸான்ல கனெக்டட் எல்இடி டெய்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு அட்டகாசமா இருக்கு. இந்த காருக்கு எடுத்து கொடுத்துருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் கியா சிராஸ் உங்களுக்கு ஃப்ளஷ் டைப்ல டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா செக்மெண்ட்ல ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்க. பார்க்கிறதுக்கு வண்டிக்கு ஒரு அட்டகாசமா இருக்கு. இந்த காருக்கு எடுத்து கொடுத்துருக்கு. டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு டோர் ஹேண்டில்ஸ் தான் இந்த கார்ல கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா பொறுத்த வரைக்கும் ஒரு கியா சிராஸ்ல இருக்கு, அது டாடா நெக்ஸான்ல கண்டிப்பா கிடையாது. ரூஃப் ரெயில்ஸ் ரெண்டு கார்லமே கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் கியா சிராஸ்ல 17 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க, அது டாடா நெக்ஸான்ல உங்களுக்கு 16 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் டியூல் டோன் கேபினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே அதே தீமை தான் கொடுத்துருக்காங்க, அதாவது டியூல் டோன் தீம் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரெண்டு காருமே ஒரு ப்ளசன்டான லுக் எடுத்து கொடுத்துருக்கு. அது லெதரிட் அப்போல்சரி பொறுத்த வரைக்கும் சீட் எல்லாமே லெதர் உங்களுக்கு அப்போல்சரி கொடுத்துருக்காங்க. இங்கே இதை பொறுத்த வரைக்கும் கியா சிராஸ்ல டியூல் டோன் லெதரிட்டில் கொடுத்துருக்காங்க. அதே இங்கே டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் இங்கே மோனோ லெதரில் கொடுத்துருக்காங்க. அது ஒரே ஒரு கலரில் தான் உங்களுக்கு லெதரிட்டை கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல் ரேப்பை பொறுத்த வரைக்கும் லெதரில் ரெண்டு கார்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ரியர் சென்டர் ஆம்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கப் ஹோல்டர்ஸோட கொடுத்துருக்காங்க, அது ரெண்டு கார்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. பெடல்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க சிரோஸில், அதே நீங்கள் டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. இதை கடந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. செகண்ட் ரோ சீட்டை பொறுத்த வரைக்கும் கியா சிராஸில் உங்களால் ஸ்லைட் பண்ணிக்க முடியும், ரீக்ளைனும் பண்ணிக்க முடியும். அதாவது ஃப்ரண்ட் சீட் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் ரோவுமே சீட் ஒர்க் ஆகும். இங்கே டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரோங்கிறது ஒரு நார்மலான பெஞ்சு சீட்டாக தான் இருக்குமே தவிர உங்களால் ஸ்லைடிங்கோ இல்லை ரீக்ளைனோ பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய நெகட்டிவ். ஸோ செகண்ட் ரோவில் ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கியா சிராஸுங்கிறது ஒரு அற்புதமான செலக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எதனாலனா பின்பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு முன்பக்கம் மாதிரியே சாஞ்சிக்கவும் முடியும், முன்னால் பின்னால் வண்டியோட சீட்டை இழுத்து உங்களுக்கு பொசிஷன் பண்ணிக்கவும் முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு செக்மெண்ட்டில் வரவேற்கத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இதை கடந்து வண்டிக்கு உள்ளாடி ஒரு அழகான மூடை கிரியேட் பண்ணுறதுக்காக ஆம்பியர் லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 64 கலர் ஆம்பியர் லைட்டிங் உங்களுக்கு கியா சிராஸில் கொடுத்துருக்காங்க. அது டாடா நெக்ஸானில் எந்த ஒரு ஆம்பியர் லைட்டும் கிடையாது. இங்கே கொடுத்துக்கூடிய ஒரே ஒரு லைட்டுங்கிறது இவங்களுடைய 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வரக்கூடிய டாட்டாங்கிற எம்பளம் உங்களுக்கு வந்து இலுமினேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு சின்ன ஒரு லைட்டிங் ஆப்ஷன் இருக்குமே தவிர பெரிய அளவிலான ஆம்பியர் லைட் எதுவுமே டாடா நெக்ஸானில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இருந்துகிட்டு இருக்கு. இனி கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸை பொறுத்த வரைக்கும் கியா சிராஸை பொறுத்த வரைக்கும் 12.3 இன்ச்சஸ்ல டிஜிட்டல் டிரைவ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அதே நீங்க டாடா நெக்ஸான் எடுக்கிறதா இருந்தால் 10.25 இன்ச்சஸ்ல கொடுத்துருக்காங்க. இனி ஏசியோட கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் கியா சிராஸ்ல 5 இன்ச்சில் இதுக்கு தனியாக ஒரு டச் ஸ்கிரீன் பேனல் கொடுத்துருக்காங்க.
டாடா நெக்ஸனை பொறுத்த வரைக்கும் சாதாரண நாப் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இதுக்காக எந்த ஒரு பேனலும் கிடையாது. ஆட்டோமேட்டிக் ஏசி வித் ரியர் விண்டை பொறுத்த வரைக்கும் 2 கார்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. வெண்டிலேட்டட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் கியா சிராஸில் கொடுத்துருக்காங்க, டாடா நெக்ஸனில் அது கிடையாது. இனி பின்பக்க விண்டோக்கு சன்ஷேடை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கியா சிராஸில் கொடுத்துருக்காங்க, டாடா நெக்ஸனில் அது கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. மேபி அடுத்து கொடுக்கக்கூடிய அப்டேட்டில் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. இனி ஆல் டோர் பவர் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் 2 கார்லையுமே காமனாக இருக்குது. 2 கார்லையுமே காமனாக புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப்பை கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் 2 கார்லையுமே இருக்கு. இனி சைட் மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி ஃபோல்டர் பொறுத்த வரைக்கும் 2 கார்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 4-வே பவர்டு டிரைவர் சீட் உங்களுக்கு கியா சிராஸில் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் டாடா நெக்ஸன் எடுக்கிறதா இருந்தால் இங்கே மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர நீங்கள் டாப் 2 எடுத்தாலும் இங்கே 4-வே பவர் கிடையாது அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏர் பியூரிஃபரை பொறுத்த வரைக்கும் கியா சிராஸில் கொடுத்துருக்காங்க, டாடா நெக்ஸனில் கிடையாது. பெடல் ஷிஃப்டர்ஸ் 2 கார்லையுமே காமனாக இருக்குது. ஆட்டோ டிம் ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் 2 கார்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் தான் உங்களுக்கு 2 கார்லையுமே இருக்குது. டிரைவர் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் 2 கார்லையுமே இந்த மோட கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கியா சிராஸ்ல 12.3 இன்ச்சஸ்ல டச் இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் டாடா நெக்ஸன் எடுக்கிறதா இருந்தால் 10.25 இன்ச்சஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இது ரெண்டுமே 2 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. இது ஸ்பீக்கர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஹார்மன் கார்டனில் 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் கியா சிராஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் டாடா நெக்ஸன் எடுக்கிறதா இருந்தால் 9 ஸ்பீக்கர் JBL கொடுத்துருக்காங்க. JBL ஹார்மன் கார்டன் ரெண்டுமே ஒரே கம்பெனி அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பேரை பார்க்கறதுக்கு தான் சேஞ்சஸாக இருக்குமே தவிர ஹார்மன் கார்டனுடைய பிரான்ச்சில் வரக்கூடிய ஒரு ஆடியோ சிஸ்டம் தான் JBL. ஸோ இதனால் 2 கார்லையுமே கிளியர் கட்டான ஒரே மாதிரியான ஆடியோ தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. கனெக்டர் கார் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 2 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. இதை கடந்து 5வது செக்மெண்ட்டாக இந்த 2 கார்லையுமே சேஃப்டியோட ஆஸ்பெக்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேஃப்டியோட ஆஸ்பெக்டில் எது இருக்குதோ இல்லையோ டாடா நெக்ஸனை பொறுத்த வரைக்கும் குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார், ஒரு அற்புதமான கார். இதோட ஷெல் இன்டெகிரேட்டிங்கிறது வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. கியா சிராஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குளோபல் என்கேப்பில் அவங்க உட்புத்தில் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கலாம் அட்லீஸ்ட் 4 ஸ்டார் ரேட்டிங் இந்த கார் ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு உண்மை நம்ம எதிர்பார்க்க முடியும். இருந்தாலும் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கார்லையுமே காமனாக 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் 2 கார்லையுமே இருக்குது. 2 கார்லையுமே டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க் பிரேக்கிங் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் 2 கார்லையுமே இருக்குது. இனி பின்பக்க விண்டோவுக்கு வைப்பர், வாஷர், டிஃபோகர் 3மே 2 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. 360 டிகிரியில் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியர் பார்க்கிங் சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்பக்கத்துலையும் சைட்லையுமே உங்களுக்கு 2 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து 2 கார்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் இருக்குது. இனி எல்லா வீலுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் 2 அடாஸை பொறுத்த வரைக்கும் கியா சிராஸில் இருக்குது. டாடா நெக்ஸனில் கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ ஒரு கன்க்ளூஷன் இந்த 2 காரில் எந்த காரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா டாடா நெக்ஸனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் ஆகி ஒரு நெடுங்காலமாக மக்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதத்துலையுமே இந்த காரோட சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு காராக இருக்குது. என்னோட ரீசேல் வேல்யூ பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இன்டீரியர் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக தெரிஞ்ச ஒரு கார், ஒரு அற்புதமான கார். தைரியமாக நீங்கள் இந்த காரை சூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே கியா சிராஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குள்ள யுகத்துக்கு பொருந்தி வந்திருக்கக்கூடிய ஒரு பாஸ்பெக்ட் டிசைனை கொடுத்துருக்காங்க. அதாவது டாடா நெக்ஸான், கியா சிராஸ் 2 காரையுமே நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கியா சிராஸ் டாடா நெக்ஸானை விட ஒரு அட்டகாசமான ஒரு டிசைன் எலமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்குள்ள யுகத்துக்கு பொருந்தக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸை லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டாடா நெக்ஸானில் மிஸ்ஸிங். மேபி டாடா நெக்ஸான் வரக்கூடிய காலத்தில் அவங்க அப்டேட் பண்ணி லான்ச் ஆகும்போது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரலாம். இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது புதிய ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா நெக்ஸானில் இல்லை. ஸோ உங்களை யாராவது ஃபீச்சர்ஸ் ஆஸ்பெக்டாக வச்சு ஒரு புது டிசைன் கார் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கியா சிராஸ் தான் ஒரு பாசிட்டிவான காராக இருக்கும். அது இல்லை எனக்கு இந்த இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஓடி பழக்கப்பட்ட ஒரு கார் வேணும், அந்த கார் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு மைலேஜ், டீசெண்டான ஒரு ரீசேல் வேல்யூ, டீசெண்டான சேஃப்டி எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டாடா நெக்ஸனை எடுக்கலாம். இதை கடந்து இந்த 2 கார்லையுமே பெரிய அளவில் டிரைவிங் பர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாடா நெக்ஸானை விடையும் கியா சிராஸில் ஒருபடி மேலே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது கிட்டத்தட்ட 20% நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.